யாழ் மறையலை தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்களும் இறை ஆசீரும். பிரியமான சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நாம் திரு அவையினுடைய ஏதோ ஒரு மறைபொருளை, உண்மைகளை நாம் தவக்கால சிந்தனையாக நாம் கற்று வந்திருக்கிறோம், அறிந்து வந்திருக்கிறோம், தியானித்திருக்கிறோம். இன்று 6வது வெள்ளிக்கிழமை. 6வது வெள்ளி என்றதும் பல இடங்களிலே இந்த வெள்ளிக்கிழமையை குறித்து பலருக்கு இதோ தவக்காலம் நிறைவுக்கு வருகிறது என்றும் இன்னும் அதிகமாக இயேசுவினுடைய துயரங்களை, பாடுகளை தியானிப்பதும் இன்றியமையாத ஒன்றாக கருதி இந்த வெள்ளிக்கிழமையை அதிகமாக பலர் உணர்ந்து இதை கடைபிடிப்பதற்கு முயற்சிக்கிறார்கள். பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த வெள்ளிக்கிழமையை நாம் ஒரு சில பாரம்பரியங்களிலும், வாய்மொழி பாரம்பரியங்களிலும், ஒரு சில இடங்களிலே கிராமங்களிலும் இந்த வெள்ளிக்கிழமையை வியாகுல வெள்ளி என்று சொல்லுகிறார்கள். சிங்களத்திலே விக்ஷோப சிக்குராதா என்று சொல்லுவார்கள். அதிகமாக இந்த வெள்ளிக்கிழமையை ஒரு சில கிராமங்களிலும் பாரம்பரியத்திலும் வியாகுல மாதாவினுடைய வியாகுலங்களை தியானித்து, அந்த அன்னை கொண்டிருந்த அந்த வியாகுலங்களும் துன்பங்களும் பீடைகளையும் எவ்வாறு தன்னுடைய இதயத்திலே ஒரு வார்த்தையேனும் சொல்லாமல் அந்த அன்னை தாங்கி கொண்டு தியானித்து வந்தாரோ, அதே மனநிலை நம் ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டும் என்று திரு அவை நம்மிடம் கேட்டுக்கொள்கிறது. இந்த பாரம்பரியங்கள் நம்மை அழைத்து செல்கின்றன. கிறிஸ்தியசுக்குள்ளே அருமையான சகோதர சகோதரிகள், அதன் அடிப்படையிலே இந்த வெள்ளிக்கிழமை இந்த வியாகுல வெள்ளி அல்லது விக்ஷோப சிக்குராதா அல்லது சரஃபுல் ஃப்ரைடே என்று கூட சொல்லிக்கொள்ளலாம். ஆனால் நாம் சரஃபுல் ஃப்ரைடே என்று அல்லது வியாகுல வெள்ளி என்று எதை அதிகமாக பேச முடியும் என்று சொன்னால் அது பெரிய வெள்ளிக்கிழமை தான். ஆனால் கிறிஸ்தவன் ஒருவனுக்கு அந்த வெள்ளிக்கிழமை வெற்றியின் வெள்ளியாக மாறியது. எனவே நாம் இன்று இந்த 6வது வெள்ளிக்கிழமையிலே தியானிக்கக்கூடியது என்ன? அன்னை மரியாவுக்கும் சிலுவைக்கும் திருச்சிலுவைக்கும் நாங்கள் விழா எடுக்கிறோம். செப்டம்பர் மாதம் 14ஆம் 15ஆம் திகதிகளிலே திருச்சிலுவையின் மகிமையையும் அன்னை மரியாவினுடைய வியாகுலங்களையும் நாங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக கொண்டாடுகிறோம். ஆயினும் இன்றைய நாளிலே அன்னை மரியாவுக்கு நாங்கள் அவருடைய வியாகுலத்திற்கும் முன்னுரிமை கொடுப்பதனால் இன்றைய நாளிலே அன்னை மரியாவினுடைய வியாகுலங்களும் நம் வாழ்வில் வரக்கூடிய துன்பங்களும் இந்த 6வது வெள்ளிக்கிழமையிலே எப்படி நம்மை இட்டு செல்லும் என்று தியானிப்பது பொருத்தமானதாக இருக்கும். அதன் அடிப்படையிலே பிரியமானவர்களே, அன்னை மரியா எதிர்கொண்டிருக்கக்கூடிய இந்த வியாகுலங்கள் எத்தனை? அன்னை மரியா எதிர்கொண்டிருக்கக்கூடிய வியாகுலங்கள் ஏராளம். அவற்றை சொல்லி தீர்க்க முடியாது. ஏனென்று சொன்னால் அவருடைய வாழ்க்கை பயணத்திலே நிகழ்ந்த பல விடயங்கள் அவருக்கு மகிழ்ச்சியை கொடுத்திருந்தாலும் அதே வேளையிலே பல மனதிலே வேதனையையும் கொடுத்த நிகழ்வுகளும் நிகழ்ந்தேறின. அதன் அடிப்படையிலே பிரியமான உறவுகளே, அன்பான சகோதர சகோதரிகளே, விவிலியத்தின் அடிப்படையிலே அன்னை மரியா எதிர்கொண்டிருக்கக்கூடிய 7 வியாகுலங்களை மேற்கோள் காட்டுகிறது. அதன் அடிப்படையிலே பாலன் இயேசுவை கோவிலுக்கு கொண்டு செல்லுகிற பொழுது அங்கே சிமியோன் சொன்ன அந்த இறைவாக்கு, உம்முடைய உள்ளத்தை ஒரு வாள் ஊடுருவி பாயும் என்கின்ற அந்த இறைவாக்கு இந்த குழந்தை பலருடைய வீழ்ச்சிக்கும் எழுச்சிக்கும் காரணமாக இருக்கும், எதிர்க்கப்படும் அடையாளமாகவும் இருக்கும். அன்றிலிருந்து அந்த அன்னை அந்த வியாகுலத்தை தன்னுடைய மனதிலே இருத்தி சிந்தித்து வந்தாள். அதன்பின் குழந்தை இயேசுவை கொல்ல தேடுகிறார்கள் என்ற செய்தி அறிவிக்கப்பட்டதும் வானதூதர் வழியாக குழந்தையை கொண்டு எகிப்து தேசத்திற்கு ஓடிச் செல்லுகிறார். அந்த நேரத்திலே அந்த குழந்தையை குறித்தும் அந்த குழந்தையினுடைய பாதுகாப்பை குறித்தும் அன்னை அனுபவித்திருக்கக்கூடிய வியாகுலங்கள். 3ஆவதாக பாலன் இயேசு கோவிலிலே காணாமல் போனதும் அவரை கண்டுபிடிப்பதற்காக என் இதயத்தின் ஆனந்தத்தை காணவில்லை என்று அந்த அன்னை ஓடிச் சென்று தேடி கண்டுபிடித்த அந்த நிகழ்வு, தேடிய அந்த நிகழ்வு 3வது. 4வது, இயேசு ஆண்டவர் சிலுவை சுமந்து கொண்டு செல்லுகின்ற பொழுது அந்த சிலுவை பாதையிலே அவர் இயேசுவை தேடி சென்றதும் இயேசுவை சந்தித்ததும் இந்த வியாகுலம் மிகவும் துன்பகரமான வியாகுலமாக இருந்தது.
5வது இயேசு ஆண்டவர் சிலுவையிலே அறையப்பட்டு அவர் உயிர் துறக்கின்ற அந்த தருணத்திலே அன்னை மரியா சிலுவையின் அடியிலே நின்று கொண்டிருந்தார் என்று யோவான் நற்செய்தியாளர் கூட அவர் கூறுவார். எனவே அந்த வியாகுலம். 6வது இயேசு ஆண்டவரை சிலுவையிலே இருந்து இறக்கி அந்த அன்னை மரியாவினுடைய மடியிலே வளர்த்தி இருக்கிற பொழுது அந்த அன்னை மரியா அனுபவித்திருக்கக்கூடிய வியாகுலம். இந்த வியாகுலத்தை கூட நாம் பாரம்பரியத்திலே ஒப்பாரி புலம்பல் என்று சொல்லி நாங்கள் பாடுவது, ஒப்பாரி வைப்பது இந்த தவசு நாட்களிலே நடைபெறுகிறது. இந்நாட்களிலே நாம் அறிவோம், ஒப்பாரி பசாம் போட்டிகள் கூட இந்த அன்னை மரியாவுடைய வியாகுலங்களை பாடுவதாக அமைந்திருக்கிறது. அது அந்த மடியிலே அன்னை மரியா தன்னுடைய மகனை, உயிரில்லாத மகனை வைத்திருந்த போது அவர் அனுபவித்திருக்கக்கூடிய வியாகுலம். அடுத்ததாக 7வது வியாகுலம் என்னவென்று சொன்னால், இயேசுவினுடைய அடக்கத்திலே அன்னை மரியா அடைந்திருக்கக்கூடிய வியாகுலங்கள். பிரியமானவர்களே, நான் ஒரு விடயத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். பாரம்பரியமாக நாம் சொல்லி வந்த இந்த வியாகுலத்தினால் பூரணமடைந்த மாதாவே என்கின்ற அந்த செபம் நமக்கு தெரியும். 9 வியாகுல பிரசங்கங்கள் இருக்கிறன. இந்த 9 வியாகுல பிரசங்கங்கள், இந்த பிரசங்க புத்தகத்தினுடைய இறுதி பக்கத்தை தட்டி பாருங்கள். 300 நாட்பலனுள்ள செபம் என்று ஒரு செபம் இருக்கிறது. அது எந்த செபமும் அல்ல, வியாகுலத்தினால் பூரணமடைந்த மாதாவே என்கின்ற செபம்தான். பிரியமானவர்களே, தவசு நாட்களிலே, இறுதி நாட்களிலே இருக்கிறோம். இந்த செபத்தை தயவு செய்து ஒரு நாளாவது சொல்லி 300 நாட்பலன் பெறுவோம். வியாகுலத்தினால் பூரணமடைந்த மாதாவே என்று ஆரம்பிக்கின்ற இந்த செபம். ஏன் அன்னை மரியா 7 வியாகுலங்களைத்தான் அனுபவித்தார் என்று இந்த இறைவார்த்தையிலே கூறப்பட்டிருந்தாலும், இயேசு கிறிஸ்துவை குறித்து அந்த மரியா மட்டற்ற மகிழ்ச்சி அடைந்து அதை தியானித்து வந்தது போன்று இயேசு கிறிஸ்து தொடர்பாக அவர் அனுபவித்திருக்கக்கூடிய வியாகுலங்கள், இயேசு கிறிஸ்துவுக்காக, இயேசு கிறிஸ்துவை சுமந்த அந்த தருணத்திலே இருந்து அவருடைய அடக்கம் வரை அனுபவித்திருக்கக்கூடிய வியாகுலங்கள் சொல்லண்ணா எண்ணிக்கையிலே அவை வடித்து வைக்க முடியாதவை. எனவே கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே அருமையான சகோதர சகோதரிகளே, துன்பம் வந்ததும் நாம் எவ்வாறு கலன்று விட நினைக்கிறோம். துன்பம் வரப்போகிறது என்று சொல்லி அந்த இடத்தை விட்டு நாம் விலக பார்க்கிறோம். இந்த வேலை எனக்கு தேவையில்லை என்று நாம் தப்ப பார்க்கிறோம். பெரும்பாலான இடங்களிலே நாம் செய்கின்ற நம்முடைய தொழில்கள், நாம் செய்கின்ற நம்முடைய உத்தியோகம், அது குருவாக இருக்கலாம், துறவியாக இருக்கலாம், டாக்டராக இருக்கலாம், இன்ஜினியராக இருக்கலாம், ஆசிரியராக இருக்கலாம், சாதாரண கூலியாளாக இருக்கலாம், வீட்டிலே அம்மாவாக இருக்கலாம், அப்பாவாக இருக்கலாம், பாடசாலையிலே கற்கிற மாணவனாக இருக்கலாம், நண்பனாக இருக்கலாம், நண்பியாக இருக்கலாம். நாம் எந்த இடத்திலே நம்மை பிரசன்னப்படுத்த வெளிக்கிடுகிற பொழுது அங்கே வரக்கூடிய துன்பங்களை ஏற்றுக்கொள்ள மனமில்லாமல் இருக்கிறோம். சீராக்காகமன் சொல்லுகிறது, குழந்தாய் நீ ஆண்டவருக்கு பணிபுரிய முன்னேற்பாடு செய்து கொண்டால் வரப்போகிற துன்பங்களை தாங்கிக் கொள்வதிலே மன உறுதியோடு இரு என்று சொல்லுகிறார். அவமானம் அளவுகோல். பிரியமானவர்களே, அழகாகவே இறைவார்த்தை சொல்லுகிறது, அவமானத்தினால் எவ்வாறு பொன் உலையிலே அது புடமிடப்படுகிறதோ அப்படித்தான் மானக்கேட்டினாலே மனிதன் புடமிடப்படுகிறான் என்று சொல்லப்படுகிறது. எனவே கிறிஸ்துவுக்கு நாம் நம்முடைய வாழ்க்கையை தியாகம் செய்ய ஆரம்பிக்கிற பொழுது அவமானம் அளவுகோல். அது நம்மை புடமிட்டு ஆண்டவருக்குள்ளே அழைத்து செல்லுகிறது. அன்னை மரியா இவ்வளவு வியாகுலங்களையும் தாங்கிக் கொள்வதற்கு இயேசுதான் சக்தியாக இருந்தார். இவ்வளவு துன்பங்களையும் மனதிலே தாங்குவதற்கு அந்த வார்த்தை மறுவுருவானவர் துணையாக இருந்தார். கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே அருமையான சகோதர சகோதரிகளே, வீட்டிலே துன்பம் வருகிற பொழுது, கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை வருகிற பொழுது, இப்பொழுது விவாகரத்து சிம்பிளாக மாறிவிட்டது, இலகுவாக மாறிவிட்டது விவாகரத்து. அல்லது இருவரும் நீண்ட நாட்கள் பேச மாட்டார்கள். பிரச்சனையை தீர்த்து கதைத்து துன்பங்களை தாங்கிக் கொள்வது. வீட்டில் பிள்ளைகள் வீட்டை விட்டு வெளியே போவதும், வேறு இடங்களில் போய் தங்குவதும், வாழுவதும், இன்னொருவனோடு வாழுவதும், இன்னொருத்தியோடு வாழுவதும் என்று வியாகுலங்களை தாங்கிக் கொள்ள முடியாது. ஈஸி லைஃப், இதற்குள்ளே பயணம் செய்கிறோம். பிரியமானவர்கள், இது அல்ல வாழ்க்கை, இது அல்ல வாழ்க்கையின் நியதி. துன்பங்களை தாங்கிக் கொள்வதிலே மன உறுதியோடு இருக்க வேண்டும் என்று இறைவார்த்தை மீண்டும் வலியுறுத்துகிறது. எனவே நம்முடைய வாழ்க்கையிலே விசுவாச பயணம் மேற்கொள்ளுகிற பொழுது நம்முடைய காரியங்களை நீதியோடு, நேர்மையோடு, உண்மையோடு, சமத்துவத்தோடு செய்ய முற்படுகிற பொழுது
வருகின்ற துன்பங்களை, நாம் பீடைகளை மன வலிமையோடு ஏற்றுக்கொள்வோம். பதில் எங்கிருந்து வரப்போகிறது? கடவுளிடம் இருந்துதான் பதில் வரும். நாம் நீதியாக செயற்படுகிற பொழுது நீதிக்குரிய பரிசு கடவுளிடம் இருந்துதான் வர வேண்டும். பிரியமானவர்களை, மனிதர்களிடம் இருந்து அல்ல, கடவுள்தான் நம்மை நிகபராதி என்று கண்டுகொள்ள வேண்டும். பிரியமான சகோதர சகோதரிகளே, எனவே தவ காலத்திலே பல நாட்பயணம் செய்து விட்டோம். பல ஆயத்தங்கள், பல ஒருத்தல்கள், இவற்றையெல்லாம் செய்து கொண்டு இந்த 6வது வெள்ளிக்கிழமைக்கு வருகிற பொழுது நாம் ஏற்கனவே புடமிடப்பட்ட மனநிலையோடு இருக்கிறோம். நாம் புடமிடப்பட்ட மனநிலையோடு இருப்பதனால் துன்பங்களை தாங்கிக் கொள்வதற்கும் மன உறுதி கொள்வோம், உற்சாகம் அடைவோம். நாங்கள் துன்பங்களை கண்டு துவண்டு விடாமல், ஓடி ஒழித்து விடாமல் ஏற்றுக்கொள்ளுவோம். இறை துணையோடு அன்னை மரியா தன் வியாகுலங்களை மனதிலே வைத்து சிந்தித்தாரே, ஏன் என்னுடைய மகனுக்கு அடிக்கிறீர்கள், ஏன் என்னுடைய மகனை குற்றிய செய்கிறீர்கள் என்று அல்ல. ஐயோ என் மகனே, என் இதயத்தின் ஆனந்தமே, உன்னை எப்படி நான் என் மடியிலே சாங்கியிருப்பேன். வியாகுல ஒப்பாரிகளை, அன்னை மரியாவினுடைய புலம்பல்களை பாருங்கள், இப்படித்தான் இருக்கிறது. ஏன் என் மகனை, என் மகனே, ஐயோ என் மகனே, என் இதயத்தின் ஆனந்தமே என்று ஏற்றுக்கொண்டாய். இயேசு ஆண்டவரை, அவருடைய துன்பங்களை கொண்டாடுவதற்காக பயணிக்கிறோம். துன்பங்களை நாம் கொண்டாடுகிறோம். திருப்பாடுகளின் கொண்டாட்டம். பிரியமானவர்களை, பெரிய வெள்ளிக்கிழமைக்குரிய திருவழிபாட்டு பெயர் என்னவென்று சொன்னால் திருப்பாடுகளின் கொண்டாட்டம். எனவே கிறிஸ்தவன் ஒருவனுக்கு துன்பம், திருப்பாடுகள், கொண்டாட்டம். பிரியமானவர்களே, அதுதான் நம்முடைய இறையியல், அதுதான் நம்முடைய உண்மை. இதை ஏற்றுக்கொள்ளாதவன் கிறிஸ்தவன் அல்ல. எனவே அன்னை மரியா வியாகுலங்களை தாங்கியது போல இயேசு பூங்காவனத்திலே போய் கிடந்து கதறினார், அப்பா துன்பக்கெல்லாம் போக வேண்டுமென்றால் போகட்டும், ஆனாலும் உன் விருப்பப்படியல்ல, நான் சுமப்பேன், தயார் என்று ஏற்றுக்கொண்டார். கிறிஸ்தவன் ஒருவன் துன்பங்களை தாங்குவதற்கு மனவலிமை பெறட்டும். அந்த உற்சாகத்தோடு பயணிப்பதற்கு, வாழ்வு பெறுவதற்கு, அதன் வழியாக விடுதலை அடைவதற்கு துன்பங்கள் நிச்சயமாகவே. புனித பவுலடிகளார் ரோமியருக்கு சொல்லுவார், இந்நாட்களிலே நாம் படுகின்ற துன்பங்கள் வரப்போகிற ஆட்சியோடு ஒப்பிட தகுதியற்றவை. இயேசு உயிர்த்தெழுந்தார் அல்லவா? ஏன் நான் துன்பங்களை ஏற்றுக்கொள்ள முடியாது? வியாகுலத்தினால் பூரணமடைந்த அன்னை மரியாவிடம் இன்றைய நாளிலே கெஞ்சி கேட்போம், தாயே எனக்காக பரிந்துரை செய்து நானும் வியாகுலத்தினால் பூரணமடைந்து நீர் பெற்றுக்கொண்ட அந்த மாட்சியை, மகிமையை, அருளை பெற்றுக்கொள்ள, இயேசுவினுடைய உயிர்ப்பிலே நானும் ஒரு பங்காளியாக மாறிக்கொள்ள எனக்கு அருள் தாரும் என்று மன்றாடிக்கொள்ளுவோம். மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவரையும் வாழ்த்துவதோடு இயேசுவினுடைய இறையாசிரியையும் கூறிக்கொள்ளுகிறேன். இந்த வெள்ளி நமக்கு மீண்டும் ஒரு மீட்பின் வெள்ளியாக அமைய ஆண்டவர் கிருபை செய்வாராக. ஆமேன்.